கோவை போத்தனூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை ராயபுரம் திருச்சியை தொடர்ந்து 1862ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்தின் முதல் ரயில் நிலையம் போத்தனூரில் ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் 3வது ரயில் நிலையம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு. பல்வேறு வரலாறுகளை உள்ளடக்கிய போத்தனூர் கோவை ரயில் நிலையம் வருகைக்கு பின் களை இழந்தது. இந்த ரயில் நிலையத்தில் தற்போது 5 நடைமேடைகளும் 8 ரயில்வே வழித்தடங்களும் லிப்ட் வசதிகளும் இருக்கின்றன. 163 ஆண்டுகள் பழமையான இந்த ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகளானது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டன. ஓராண்டில் பணிகள் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 1.5 ஆண்டுகளாகியும் பணிகள் மந்த நிலையில் நடப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமான காலேஜ் எல்லாமே சுற்றி இருக்குது. அதை தவிர இங்கே இடவசதி நிறையா இருக்குது. ஒரு 200 ஏக்கர் பக்கம் ரயில்வே இடம் இருக்குது. கோயம்புத்தூர் ஜங்ஷனில் கொஞ்சம் இட பற்றாக்குறை இருக்குது. அப்போ இங்கிருந்து கோயம்புத்தூர் வழியாக செல்லக்கூடிய எல்லா வேலை ரயில்களையும் இங்கிருந்து பிட்லைன் வசதிகள் ஏற்படுத்தி இயக்கினால் நமக்கு பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரயில் நிலையத்தில் 50 கார் மற்றும் 200 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கான பார்க்கிங் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. நடைமேடை கூரைகள், புதிய நுழைவுவாயில் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. போத்தனூர் ரயில் நிலையத்தை 2வது முனையாக அறிவித்து மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. மக்கள் சுலபமாக போக்குவரத்துக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாற்றங்களெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் நிறைய பேர் இங்கே போத்தனூர் ரயில் நிலையத்தில் வந்து பயணித்து பயனடைவாங்கன்னு கேட்டுக்கிறோம். போத்தனூரில் தான் வந்தே பாரத் அந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டேஷனுக்காக விடணும். அதாவது தொலைதூரத்துக்காக நாகர்கோவில், திருநெல்வேலி, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன சொல்லணும்னா கேரளானா கொச்சின், எர்ணாகுளம் மட்டும், அதுக்கப்புறம் ட்ரிவாண்ட்ரம் மட்டும் வந்து இங்கேருந்து இயக்குனா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அது நாங்கள் வந்துட்டு மத்திய அரசு ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோங்க. மேலும் போத்தனூரில் இருந்து வந்தே பாரத் ரயில்கள் இயக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. சன் செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் காலின் உடன் செய்தியாளர் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.